ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான ஸ்டாக்கு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி கொஞ்சம் வெங்கல பித்தளை இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கலந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எல்லாமே பீஸ் ரேட்டு தான். நான் வாங்குறதுமே பீஸ் ரேட்டு தான் வாங்குகிறேன். ஸோ நான் கொடுக்குறதுமே பீஸ் ரேட்டில் தான் கொடுக்குறேன், கேஜி ரேட் கிடையாது. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷ்ணு லேம்ப்பு, பெருமாள் விளக்குன்னு சொல்லுவாங்க. இதில் நாமம் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். சூரிய சந்திரன் இல்லாத மாதிரி. திருநெல்வேலி சைடு வந்து கிடைக்கிறது வந்து நமக்கு வந்து 2 சைடு சூரியன் சந்திரன் இருக்கும். இது கொஞ்சம் இந்த அரும்பரும்பா டிசைன் இல்லாமல் கொஞ்சம் யூனிக்கான டிசைனில் வந்து இருக்குது. 2 லேம்ப் இருக்குது. அடுத்து ஒரு வெத்தலை பெட்டி. இது கொஞ்சம் ஓவல் ஷேப் மாதிரி இருக்குது. இது வரைக்கும் ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம பார்த்துருப்போம். இது கொஞ்சம் ஓவல் ஷேப்பு. இது ரொம்ப சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. லாக் ரொம்பவே நல்லா ஆகுது. டிசைனுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. கீழே ஒரு குட்டியாக ஒரு நம்ம பாக்கு இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஹேண்டில் வந்து நல்லாவே இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது பாக்ஸு. வெங்கலத்தில் ஒரு தூபக்கால் தான். நீங்கள் சாம்பிராணி போடுறதுக்கு இல்லை கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏற்றுறதுக்கு அந்த மாதிரி தான் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. சாம்பிராணி போடுறதுக்கு இந்த கொட்டாங்குச்சி, சிரட்டை அதெல்லாம் வந்து ஹீட் பண்ணிவிட்டு இதிலையே வந்து நீங்கள் வச்சுட்டு இதில் வந்து சாம்பிராணி போட்டுக்கலாம். இது நல்ல வந்து வெயிட் இருக்கிறதுனால நம்ம ஹேண்டிலும் ஈஸியாக பண்ணிக்கலாம். நல்ல ஹெவி வெயிட் வந்துடும் உங்களுக்கு. இது வந்து ஒரு குட்டியாக ஒரு கொட்டம், சூப்பராக டிசைன் இருக்குது பாருங்கள். இது வந்து பாலிஷ் போட்டு நான் வாங்கியிருக்கேன். இப்போ பாலிஷ் போட்டு வாங்கினது ரொம்ப கருப்பாக இருந்தது. ஸோ நான் பாலிஷ் போட்டு வாங்கியிருக்கேன். அடுத்தது ஒரு முறி பவுல் மாதிரி. இது குட்டியாக குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுக்க அந்த சைஸ் தான் இருக்கும். ஒரு 7 இன்ச் டயா அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் டயா வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் அதில் மென்ஷன் பண்ணுறேன் உங்களுக்கு. நல்ல ஹெவி, நல்ல முறி பிளேட் அது. அடுத்து ஒரு நெய் பாத்திரம், ஆயில் பாத்திரம் அந்த மாதிரி. இதில் வந்து ஈயம் இருக்குது. இது வந்து பித்தளை தான், அன்யூஸ்டு பீஸ் தான். இது வந்து அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் வரைக்கும் தண்ணி வந்து பிடிக்கும். இது ஒரு நல்ல ஒரு முறி பீஸ் மாதிரி, நல்ல வெயிட்டு. கீழே வந்து கால் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுவும் வந்து 3/4 லிட்டர் வரைக்கும் தண்ணி வந்து நமக்கு பிடிக்கும். நெய் வந்து நீங்கள் 3/4 லிட்டர் வரைக்கும் ஊற்றி வச்சுக்கலாம். முறியோட கலரே இப்படி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி காமிச்ச முறி பாத்திரமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கலரே இப்படி தான். நீங்கள் பாலிஷ் போட்டால் கோல்டு கலரில் ஆகும். பட்டு குவாலிட்டி வந்து இந்த கலரில் இருந்தால் தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். முறியை பொறுத்தளவுக்கு கீழே போட்டால் அடுத்த நிமிஷம் உடஞ்சி போயிடும், தெரிச்சிடும். ஸோ நீங்கள் பார்த்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வெங்கலம் தான். இது ஒரு 1/2 லிட்ரு, ஒரு 600 ml அந்த மாதிரி வந்து தண்ணி வந்து பிடிக்கும். அடுத்து ஒரு கேக் மேக்கர். இது நல்ல வெயிட்டு, 3 kg, அரௌண்ட் 3 kg பக்கம் வந்து வெயிட் வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். உள்ளே வந்து டிசைன்ஸ் பாருங்கள். நான் இதுக்கு முன்னாடி காமிச்சதில் இது குட்டி, இது கொஞ்சம் நல்ல அகலமான பாத்திரம். ஓவனில் யூஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் நீங்கள் ஸ்டவ்வில், கேஸ் ஸ்டவ்லலாம் வச்சுக்கலாம். அடுத்து தூபக்கால் தான். இது நிறைய பேர் ஸ்டாக் கேட்டுகிட்டே இருந்தீங்க, இப்போ கிடச்சிருக்கு. நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இது 3 பீஸ் தான் கிடச்சிருக்கு. இப்போ ஒரு பீஸ் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது வந்து மயில் ஷேப்பில் வந்து இருக்குது. யூனிக் டிசைன், நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப ஹெவியாகவே இருக்குது. அடுத்து ஒரு காது உருளி. இது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்ரு அந்த மாதிரி தான் தண்ணி வந்து பிடிக்கும். அடுத்து ஒரு கங்காளம். இது வந்து ஒரு 3/4 லிட்ரு அந்த மாதிரி தண்ணி வந்து பிடிக்கும். அந்த சைஸ் வந்து இருக்கும். இது வந்து பாலிஷ் போட்ட பீஸு. அடுத்ததாக ஒரு காது உருளி. இது வந்து கூட்டு, பொரியல் அந்த மாதிரி பண்ணுறதுக்கோ, இல்லை பாயசம் குட்டியாக வந்து நான் சாமிக்கெலாம் வைக்கிறோம் அப்படின்னாலும் கூட இதை வச்சுக்கலாம். எதுனாலும் ஸ்வீட் குக் பண்ணுறதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். நல்ல ஹெவியாக இருக்கும் இது. அடுத்ததாக ப்ரான்ஸில் வந்து குட்டி குட்டி பவுல், இல்லை பிளேட் எப்படின்னாலும் சொல்லலாம். டயா பார்த்திங்கன்னா ஒரு 7 இன்ச் அந்த மாதிரி தான் இருக்கும். இதுவுமே நல்ல வெயிட்டு. 3 சேர்ந்து 3 kgக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ஒவ்வொருவோட வெயிட்டும் நான் மென்ஷன் பண்ணுறேன். இது வந்து குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். குட்டி பிளேட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டின்னர் பிளேட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டின்னர் பிளேட்டு கூட தோசை கூட வைக்க முடியாது, அந்தளவுக்கு குட்டி தான். அடுத்து ஒரு கையா உருளி. ஆக்சுவலாக இது வந்து பாலிஷ் போட்டதுனால அந்த சீல் வந்து கரெக்டாக தெரியல. இது ஒரு கையா உருளி தான். உங்களுக்கு பாத்திரத்தோட குவாலிட்டி எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் பாலிஷ் போட்டு அது வந்து கோல்டு கலரில் மாறாமல் அது அப்படியே இருக்குது அப்படின்னா அது வந்து நல்ல ஒரு ப்ரான்ஸு. அது க்ளே மாதிரி இருக்கும், நமக்கு மண் மாதிரி இருக்கும். அது அந்த மெட்டலே வந்து அது கீழே போட்டாலே உடஞ்சிடும். ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டி வந்து இருக்கும் அதில் வந்து.
இது வந்து 5.5 பெட்டி. இதில் ஃபுல்லாக ஈயம் பூசியிருக்காங்க. கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 75 கிராம் அந்த மாதிரி வந்து பிடிக்கும். கடுகு ஜீரகம் அதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். சீல் இருக்குது பாருங்கள். அடுத்தது ஒரு பெரிய கடாய். இது ஒரு 11 இல்லை 12 கிட்ட வந்து டயா வந்து இருக்கணும். கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 3 லிட்டர்ஸ் வரைக்கும் 2.5லேருந்து 3க்குள்ளே கண்டிப்பாக பிடிக்கும். அது யூஸ்டு பீஸு, நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இந்த திங்ஸ்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் அதில் டீட்டெயில் எல்லாம் மென்ஷன் பண்ணுறேன். நான் இப்போவும் திருப்பவும் சொல்கிறேன், பீஸ் ரேட்டு தான் நான் வாங்குறது, பீஸ் ரேட்டு தான் வாங்கிட்டுருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரை பாய்.